வெல்கம் பேக் டு மை சேனல் ஜனனி ஆரம்பம்ஸ் vlog. ஸோ எல்லோரும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறேன் அண்ட் நியூ இயர் இதுலேருந்து வீடியோ கண்டினியூ பண்ணலாம் அப்படின்றது ஒரு விஷயம் இருந்துச்சு. ரெண்டாவது பார்த்திங்கன்னா என்கிட்ட ஆல்ரெடி நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன், செல்ஃபி ஸ்டிக் வந்து லைட்டாக டேமேஜ் ஆகிடுச்சு, பட் நியூ போட்டிருக்கேன், அது வந்ததுக்கப்புறம் நான் வீடியோ போடுறேன்னு. கரெக்டாக வந்துச்சு. நியூ இயர் அன்னிலேருந்து நான் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் ரெகுலராக வீடியோ போடுவேன். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் 2026. 2025 எல்லாருக்கும் சில பேருக்கு பேடாக இருந்திருக்கலாம், சில பேருக்கு குட்டாக இருந்திருக்கலாம். சில பேர் வந்து நம்ம லைஃப் ஸ்டைல் நம்ம இப்படி தான் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றபடி எடுத்துகிட்டு போயிருக்கலாம். பட் நானுமே அப்படி தான், என் லைஃப் என் கையில் தான் இருக்குது. ஸோ நான் தான் முடிவு பண்ணுவேன் எப்படி எடுத்துகிட்டு போகணும், எப்படி எடுத்துகிட்டு போகக்கூடாது, என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்றத. திஸ் இஸ் மை லைஃப். எனக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைக்காது. அந்தந்த நிமிஷத்தை அந்தந்த நொடியில் நம்ம ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிக்கணுன்றது மட்டும்தான் மை தாட். எல்லா உள்ளங்களுக்குமே வந்து 2026 நல்லபடியாக அமையும்னு நான் நினைக்கிறேன். கடவுள் வந்து நமக்கு அந்த ஒரு நல்ல வாய்ப்பையும் நமக்கு 2026 கொடுப்பாங்க. 2025 நிறைய கஷ்டங்கள் நிறையா சந்தோஷங்கள் இருந்திருக்கு. பட் இருந்தாலும் நம்ம எப்படி எடுத்துக்கிறோம், நம்ம லைஃப்பை நம்ம எப்படி கொண்டுட்டு போகிறோன்றது தான் மெயின் தாட். ஸோ அவங்கவுங்க லைஃப்பை அவங்கவுங்க என்ஜாய் பண்ணி லைஃப் அந்தந்த டைமில் என்ஜாய் பண்ணி லைஃப்பை கொண்டுட்டு போனால் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வந்து நியூ இயர் அன்னைக்கு எடுத்திருந்தது இந்த வீடியோ. இந்த வீடியோவில் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கேப்சர் பண்ணியிருக்கேன். நான் எங்கே போயிருக்கேன், நான் நியூ இயர் எப்படி செலிப்ரேஷன் பண்ணேன்றது தான் இந்த வீடியோவில். நைட்டு பார்த்திங்கன்னா எங்கேயுமே போகல. எங்களுக்குன்னு தனி ஸ்பேஸ் எங்கள் வீடு தான். நானும் ஹஸ்பண்டும் 12 o'clock நியூ இயர் சூப்பராக செலிப்ரேஷன் பண்ணோம் வீட்லேயே. எங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டு அண்ட் எங்களுக்கு பிடிச்ச சாங்ஸ் கேட்டுட்டு ரொம்ப நல்லாவே இந்த நியூ இயர் எங்களுக்கு போச்சு. அதுக்கப்புறம் மார்னிங் பார்த்திங்கன்னா வீட்டில் படைக்கிற வேலைலாம் முடிச்சுட்டு எங்கள் ஃபேவரட் கோயில், லவ் பண்ண ஸ்டார்டிங்லேருந்து நாங்கள் அந்த கோயிலுக்கு போயிட்டுருக்கோம், பெருமாள் கோயில். அதுவும் இல்லாமல் நான் ஸ்கூல் படித்த பக்கத்துலேயே அந்த கோயில் இருக்கனால மை ஃபேவரட். அதனால் அந்த கோயிலுக்கு ரெகுலராக நாங்கள் போயிடுவோம். அந்த கோவிலுக்கு போகணுன்றது மைண்ட் செட்டப். எங்கள் ஊர் கோயிலுக்கு போக முடியல. ஏன் அப்படின்னா 2ஆம் மாதம் எங்கள் ஊர் கோயிலில் வந்து எங்கள் ஊர் கும்பாபிஷேகம், கோயில் கும்பாபிஷேகம் நடக்குது. அதுக்காக கோயில் ரெடி பண்ணிகிட்டு இருந்தனால ஃபுல்லாகவே சாமிலாம் க்ளோஸ் பண்ணி தான் அதிகமாக வச்சுருக்காங்க. அதனால் நம்ம நியூ இயர் அன்றைக்கி எப்பயும் போல் அங்கேயே போகலாம் அப்படின்ற மாதிரி நாங்கள் கிளம்பிட்டோம். நாங்கள் செம கும்பல் கோவிலில் நாங்கள் போயிட்டு ரிலாக்ஸாக சாமி பார்த்துட்டு, எங்கள் ஹஸ்பண்ட் வந்து எப்பயுமே வந்து லைன் நின்று பார்க்கவே மாட்டாங்க சாமி, அவ்வளோ பொறுமைலாம் அவங்களுக்கு கிடையாது. ஸோ எனக்காக அன்றைக்கி வந்து லைன் நின்று மெதுவாக சாமி பார்த்துட்டு, ஸோ நாங்கள் ரிட்டன் வரப்போ வீட்டில் சாப்பாடு செய்யலான்ற ஒரு பிளான் தான். பட் ஆனால் நாங்கள் கோயிலேருந்து வரப்பே 12:30 சம்திங் என்னமோ ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வீட்டில் வந்து எதுவும் செய்ய முடியாதுன்ற காரணத்தினால நாங்கள் வந்து ஹோட்டல்லே வந்து பெருமாள் கோயில் போயிட்டு வந்தனால நான்வெஜ்ஜு சாப்பிட முடியாது. அதனால் வந்து சாம்பார் சாதம் அந்த மாதிரி மீல்ஸ் அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்துட்டோம். வந்துட்டு நைட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து பீச்சுக்கு போயிருந்தோம். நைட்டு தான் நாங்கள் பீச்சுக்கு போயிருந்தோம். நைட்டு பீச்சுக்கு போயிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு, ஸோ அவ்வளோதான், அன்னையோட டே முடிஞ்சிருச்சு எங்களுக்கு. மேக்கப் வீடியோலாம் தனியாக போடுறேன், லைக் பண்ணுங்கள்.